இன்று சனிக்கிழமை, குரோதி வருடம் ஆனி மாதம் 1ஆம் நாள். இன்றைய திதி நவமி நள்ளிரவு 2:40 வரை, பிறகு தசமி. இன்றைய நட்சத்திரம் உத்தரம் காலை 8:57 வரை, பின்னர் ஹஸ்தம். யோகம் நாள் முழுக்க மரண யோகம். இன்றைய நாள் கரிநாள். சந்திராஷ்டமம் நாள் முழுவதும் கும்பம் ராசிக்கு. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூளம் கிழக்கு திசை. பரிவாரம் தயிர். கரணம் பாலவம் கௌலவம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. இன்றைய சிராத்த திதி திதி சூன்யம். இன்றைய விசேஷம் ஷடசீதி, வியத்தி, பாத சிரார்த்தம், சூன்யர்க்கம். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 15/6/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் முதல் நாள் சனிக்கிழமை. இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் உங்களுக்கு சாதகமான சூழல் நிலவும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். புதிய நட்பால் நீங்கள் உற்சாகம் அடைவீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை நீங்கள் கண்டறிவீங்க. வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் புதிய கோணத்தில் சிந்தித்து பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க. வீடு மனை வாங்குவது விற்பது இது போன்ற விஷயங்கள் சாதகமாக அமையும். அது தொடர்பான செலவினங்களும் உண்டு. பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. பழைய கடனை தீர்ப்பதை பற்றி அவ்வப்போது யோசிப்பீங்க. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஆடை ஆபரணம் சேரும். வெளியூரில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கும். நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் வந்து சேரும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்கள் பணிக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால அவசர முடிவுகளை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளால் சில நெருக்கடிகள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். பணம் நகை வாங்கி கொடுப்பது போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க.
பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவு உண்டு. வெளிவட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும். உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. விசேஷங்களை முன்னின்று நடத்துவீங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் பிரச்சனைகளின் ஆணிவேரை கண்டறிவீங்க. சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்கள் வாழ்வில் ஏற்படும். எல்லா வகையிலும் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. வராது என்றிருந்த பணம் வந்து சேரும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால எந்த விஷயத்திலும் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது. முன்கோபத்தை குறையுங்கள். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வாகன பயணங்களில் கவனம் தேவை. புதிய முதலீடுகளை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கணும். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும். முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. வீடு, மனை வாங்குவது, விற்பது இது போன்ற விஷயங்கள் லாபகரமாக அமையும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. தாய் உடல்நிலை சீராகும். வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.